ஐயப்ப சுவாமியை அவமதிக்கும் வகையில் பாடல் வெளியிட்ட கானா பாடகி இசைவாணி மற்றும் இயக்குனர் ப. ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாஜகவினர் புகார் அளித்தனர். சபரிமலை ஐயப்பன் சுவாமி குறித்து கானா பாடகர் இசைவாணி பாடிய பாடலை இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு குழு வெளியிட்டது. இந்த பாடல் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கும் நிலையில் ஐயப்ப சுவாமியை இழிவுபடுத்தும் விதமாக பாடல் இருப்பதால் இந்துக்களின் மனதை புண்படுத்துவதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கடவுள் நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் பாடல் வெளியிடப்பட்டதாக இசைவாணி மற்றும் ப. ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். கோவில்பட்டி தாலுகாவில் போர் நினைவு சின்னம் அமைக்க அனுமதி வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கோவில்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 5500 முன்னாள் இந்நாள் இராணுவ வீரர்கள் இருக்கின்றனர். இவர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் போர் நினைவு சின்னம் அமைக்க அனுமதி கோரி கோயில்பட்டியைச் சேர்ந்த கேசவராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் மண்டல அலுவலர் ஆகியோர் இதுகுறித்து பரிசீலனை செய்து முடிவு எடுக்க உத்தரவு பிறப்பித்தனர். சிவகங்கையில் 2 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் ஓவியரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சிவகங்கை நகர் கொட்டக்குடியைச் சேர்ந்த ஓவியர் காளீஸ்வரன் தனது வீட்டின் அருகே வசிக்கும் இளம்பெண்ணை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் சிவகங்கை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் காளீஸ்வரனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது அதே பகுதியில் மற்றொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் மின்சாரம் பாய்ந்து 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை உண்டாக்கியுள்ளது. வேப்பங்குப்பம் ஊராட்சியில் பம்ப் ஆபரேட்டராக பணியாற்றி வந்த முத்துக்குமரன் மற்றும் அசோக்குமார் ரங்கப்பன் கொட்டாய் பகுதியில் மின்கம்பம் நடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது மின்கம்பம் மின் வயரில் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து முத்துக்குமரனும் அசோக்குமாரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து வேப்பங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கண்டித்து கடலூரில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதானி குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேலையில்லாமல் ராமதாஸ் அறிக்கை வெளியிடுவார் என்று விமர்சனம் செய்தார். இது பாமகவினர் இடையே பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கியுள்ளது. முதலமைச்சரை கண்டித்து பாமகவினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக நீதி பேரவை சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மதுரையில் தொடர் மழை காரணமாக மல்லிகை வரத்து குறைந்துள்ளதால் அதன் விலை உயர்ந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிந்த மழை மற்றும் அதிக பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ உற்பத்தி மிகவும் குறைந்துள்ளது. இதனால் நாளொன்றுக்கு 2 டன் அளவிலேயே மல்லிகைப்பூ வரத்து இருந்த நிலையில் தற்போது 500 கிலோ மட்டுமே வரத்து இருக்கிறது. பூக்களின் வரத்து குறைவால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு மானியம் வழங்க கோரிக்கை விடுக்கின்றனர்.